நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனையை பார்க்குறோம் சரிங்களா. அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காணணுன்றது முக்கியமானது. இப்போ சாதாரணமாக ஒரு லைஃப்பில் நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் சரிங்களா. அதில் நிறைய பிரச்சனை இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா அது பெருசாக எடுத்துக்கூடாது. அதை என்ன பண்ணணும், சாதாரணமாக எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அது தீர்வு கண்டுபிடிக்கணும். ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பிரச்சனை வரும். நம்ம அது சூழ்நிலையை நினைக்கணும் தவிர பிரச்சனையை அதை நம்ம நினைக்கக்கூடாது சரிங்களா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்து மேக்ஸ் தெரியாது, ஒரு பையனை மேக்ஸ் தெரியல வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணலாம், அழகாக போய் மேக்ஸ் டீச்சர்கிட்ட போய் டவுட் கேட்கலாம். இல்லையா அவன் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருப்பாங்களே அவங்ககிட்ட போய் டவுட் கேட்கலாம். அவன் அதை வந்து ஒரு பிரச்சனை நினச்சிப்பான். அதை பயந்து 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 என்ன பண்ணுவான், சப்ஜெக்டே தொடாமல் போயிடுவான். பசங்க கட்டாயம் செய்வாங்க. அதனால் அந்த பயத்தை ஃபஸ்ட்டு போக்கிடணும் நீங்கள் சரிங்களா. அது ஒரு பிரச்சனை நினைக்காதீங்க, அந்த சூழ்நிலையே நினைங்க. அந்த சூழ்நிலையில் மேக்ஸ் தெரியல, மேக்ஸ் என்ன பண்ணால் டீச்சர்கிட்டையோ இல்லை பசங்ககிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நம்ம சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்து கல்யாணமே பிடிக்காது சரிங்களா. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கட்டாயம் கம்பல் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். ஆனால் அந்த சூழ்நிலையை அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கவே முடியாது, பிரச்சனையாக அவங்க நினைப்பாங்க. இதே இன்னொரு சூழ்நிலை என்னன்னா, இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பிடிக்கும், அவன் நம்ம கல்யாணம் பண்ணுறோம், அவன் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறான், அதை அற்புதமாக நினைக்கிறான், அந்த லைஃப்பில் ஒரு சந்தோஷமாக தான் நினைக்கிறான். ஆனால் ரெண்டுமே ஒரே சூழ்நிலை தான். இது பிரச்சனை நினைக்காதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லைஃப்பை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்குது. அந்த பிரச்சனை நினச்சி என்ன பண்ணலாம், இது ஒரு சூழ்நிலை, இதையும் கடந்து நம்ம என்ன பண்ணலாம், சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு போகலாம். இவன் அற்புதமாக நினைக்கிறான்ல, இவனை மாதிரி நீ என்ன பண்ணணும், அற்புதமாக அதை நினச்சி அதை எடுத்துகிட்டு போனோம், உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னவே நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் சாதாரணமாகவே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அது பிரச்சனை நினைக்காதீங்க. பிரச்சனை நினச்சாதான் அது பிரச்சனையாக மாறும். இது ஒரு சூழ்நிலை அப்படின்னு நீங்கள் நினைங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அதை நினச்சிட்டு நம்ம பயந்து ஒரு இடத்துல போய் முடங்கி இருக்கக்கூடாது. டக்குன்னு அதை ஃபேஸ் பண்ணணும். அதை ஃபேஸ் பண்ணாமல் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம், இதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனை உங்களை விடாது சரிங்களா. அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ண யோசிக்கணும். யோசித்து எப்படி தீர்வு கண்டுபிடிக்கணும்னு நினைக்க தெரியாது, அதை விட்டு ஓடி போகக்கூடாது. இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் பேங்க்கில் கடன் வாங்குறார் சரிங்களா. இப்போ கடன் வாங்குறவன் என்ன பண்ணுவான், சரி என்னால் கடன் கட்ட முடியாது சொல்லிட்டு ஓடி போயிட்டா பேங்க்காரன் என்ன பண்ணுவான், அப்படியே விட்டுருவான், அவனை விடமாட்டான், துரத்தி அவன் அடிப்பான். அதே போல் தான் அந்த பிரச்சனை என்ன பண்ண நம்மளை துரத்தி அடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்வு, ஏதோ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை முடிச்சிருக்கு. எப்பயுமே சின்ன விஷயந்தான் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா பெருசாக்கிடுவோம். இப்போ சிலருக்கெலாம் பெரிய விஷயம் கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஆனால் அவங்க அதை அப்படியே ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. அந்த சுய புத்தி இருக்கணும் நம்மக்கிட்ட இருந்து ஒரு முடிவு எடுத்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், எந்த விஷயத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. நம்மளுடைய உடம்போ இல்லை மனசோ இல்லை வந்து புத்தியோ ஏதோ வந்து சோர்வாயிடுச்சு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம ஒரு தீர்வு எடுக்கக்கூடாது, ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. எப்பயுமே அந்நேரத்துக்கு என்ன பண்ணணும், ஏதாவது தியானம் பண்ணணும் இல்லையா, நம்பிக்கையோடு இருக்கணும், எப்படியோ தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு, அப்படி ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். இருந்தோம்னா கட்டாயம் சக்ஸஸ் ஆகும் லைஃபு. முக்கியமாக அந்த பிரச்சனை தான், லைஃப் ஃபுல்லாக பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துக்காதீங்க, சின்ன பிரச்சனை தான், சாதாரணமாக நம்ம அதை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா. இப்போ சப்போஸ் நம்ம முன்னேறிட்டே இருக்கோம், ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, முன்னேறவன் என்ன பண்ணுவான், கட்டாயம் தடுப்பாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சரி நம்மளால் இது முடியும், நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு விஷயம், நம்ம அதை அப்படியே விட்டுடலாம், ஏதோ ஒரு சின்னதாக சால்வ் பண்ணிட்டு விட்டுடணும். அதை நினச்சி கஷ்டப்பட்டே இருந்தால் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எப்பயுமே சின்ன பசங்களோ இல்லை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ எடுத்துக்கிட்டா கூட அந்த ஈகோ பார்க்காம நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுத்தோன்னா லைஃப் சூப்பராக இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனை வரவே வராது. இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா, பிரச்சனை இல்லாமல் மனுஷனே கிடையாது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது சரிங்களா. அந்த பிரச்சனையை எப்படி முடிவுக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியணும் சரிங்களா. இப்போ வந்து எல்லாமே மாறிட்டுருக்கு, எல்லாமே மாறினே இருக்கும்போது நம்மளுடைய உடல்நிலையில் தொடர்ந்து மாறிட்டே தான் இருக்குது. அதே போல் தான் நம்மளுடைய உணர்வுகள், எண்ணங்கள், கருத்து, ஏதோ விருப்பு வெறுப்பு எது இருந்தாலும் நம்மளுடைய அணுகுமுறை எல்லாமே கட்டாயம் மாறும், ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா. அந்த எந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், கட்டாயம் மாறும். அந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டாயம் நம்மளுடைய முடிவுகள் நம்ம மாற்றுவோம்.
அதே போல தான் பிரச்சனையும் கட்டாயம் மாறும் அப்படின்ற நிலைமை நம்ம வரணும். அப்படி வந்தால் ஈஸியாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். முக்கியமானது எப்பயுமே லைஃப்பில் நம்ம பயந்துகிட்டே இருக்கிறது இதுக்கு தான். ஐயோ பிரச்சனை வந்துருமோ, பிரச்சனை வரவே வராது. அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, காரணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதை நம்ம முடிவு கட்டுவோம். இப்போ அம்மா அப்பா திட்டுவாங்க. எதுக்கு அம்மா அப்பா திட்டுவாங்க? படிக்கலன்னு திட்டுவாங்க. நம்ம டெய்லி காலையில் எழுந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் படிச்சிடணும், திருப்பி ஈவினிங் கொஞ்சம் படிக்கணும். படிக்கிறதுக்கு அம்மா அப்பா திட்டுறாங்க. எதுக்காக திட்டுறாங்கன்னா உங்களுடைய லைஃபுக்காக தான். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போய் ஈவினிங் வர வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாக நினச்சி அப்படியே திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. அது பிரச்சனையே கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அம்மா அப்பா உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. நீங்கள் அதை பிரச்சனையாக நினச்சிப்பீங்க. அது சின்ன விஷயம் தானே அது. அதே போல் தான் பேரண்ட்ஸ் சொன்னால் எது சொன்னால் நம்ம கேட்கணும். அது தப்பே கிடையாது. மேக்ஸ் கஷ்டமா, மேக்ஸ் படிங்க, போட்டு 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 பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ சாதாரணமாக நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், சரிங்களா? டாக்டர் என்ன பண்ணுவார்? என்ன காரணம் கண்டுபிடிச்சதுன்னா அவர் நம்ம மருந்து கொடுப்பாரு. அதே போல் தான் நம்ம சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்துக்கு கஷ்டம் வருது நம்மளுக்கு. அது என்ன பண்ணணும், என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இதனால் வர்ற விளைவுகள் என்ன, நன்மை என்ன வருது, நம்மளுக்கு என்ன விளைவு வருது, சரிங்களா? இதனால் முன்னாடி என்ன நம்ம சந்தித்தோம் எல்லாத்தையும் யோசிக்கணும். என்ன காரணம் அது கண்டுபிடிக்கணும். பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடும், சரிங்களா? ஆனால் தான் சின்ன சின்ன விஷயத்த பெருசாக்கி அது டென்ஷன் ஆகி நம்ம லாஸ்ட்டாக ஒரு மூலையில் போய் உட்காந்துடக்கூடாது. ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணோம், எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிரச்சனை நடக்காதீங்க. முதல்ல அதுதான். அது சாதாரணமாக ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அதை என்ன பண்ணோம், சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஈஸியாக நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் வந்துடும், நம்ம முன்னேறிடுவோம் நம்ம லைஃப்பில். I hope the video was useful. Thank you.